வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்கு தான் பார்க்க போகிறோம். இது உருளைக்கிழங்கும் ரவையும் வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். நான் இங்கே வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும். அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. ரவை நல்லா வெந்து கெட்டி ஆகிற வரைக்கும் நாம் இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது லைட்டாக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 280 கிராம் இருக்குது. இப்போ நாம் இதை ஒரு கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கையை வச்சு இப்படி நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா உருளைக்கிழங்கையும் நான் மசிச்சு சேர்த்துட்டேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவரை யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன ஷேப்பாக பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரியான ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். முதல்ல கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு சப்பாத்தி கல் மேலே வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீல வாக்கில் வர்ற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா கையில் எடுத்து லைட்டாக உருட்டிட்டு இப்படி சைடில் ஷேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் பண்ணிக்கலாம்.
இப்போது எல்லா மாவையும் சின்ன சின்ன துண்டுகளாக உருட்டி வச்சாச்சு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து இதில் ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமை விட ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. கம்மியான சூடில் இருந்துச்சுன்னா இது வந்து பிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் மீடியமை விட ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. உள்ளேலாம் நல்லா வெந்து வெளியே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் நிறமாகி நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறமா நாம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரியே மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. வெளியே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.